இந்த வாரம் தலை ரொம்ப சிறப்பா இவங்க எல்லாம் வரது நான் பண்ணல. கேட்கல தலை சொல்ல வேண்டியவர் ஆரம்பிச்சு விடுறது இல்லையா கிட்ட வர்றது இல்ல நீ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் ப்ரோமோவோ சூப்பரா இருக்குங்க. இந்த செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் யாரோட ஃபேமிலி வந்ததுன்ற மாதிரி உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது சுபிக்ஷாவோட ஃபேமிலியா, விக்ரமோட ஃபேமிலியா, இல்ல திவ்யாவோட ஃபேமிலியான்ற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். வந்திருக்கிறது திவ்யாவோட ஃபேமிலின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ப்ரோமோல ஏன்னா திவ்யாவோட ஃபேமிலின்றதை மென்ஷன் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு குழப்பம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இவங்க வந்து என்னெல்லாம் பேசினாங்கன்றதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஆக்சுவலா வந்து இது வந்து திவ்யாவோட அப்பான்னு நினைக்கிறேன். திவ்யாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீக் நீங்க கேப்டனா ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமருதீனை பார்த்து சொல்றாரு. கமருதீனை பார்த்து இதை சொன்னோன்னே கமருதீன் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் வராங்கல்ல, எல்லார் வீட்டில் இருந்தும் பேரண்ட்ஸ்லாம் வராங்கல்ல, அதனால தான் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் தலையை நாங்க ரொம்ப தொல்லை பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. திவ்யாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் கமருதீன் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா நடுவுல வந்து பார்வதி பதில் சொன்னாங்கல்ல, இதை கவனிச்சிட்டு இருக்க விக்ரம் என்ன சொல்றாருன்னா, பார்வதி வாங்கிட்டு கேள்வி கேட்கல பார்வதி, அவங்கிட்ட கேட்டாரு, நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. இந்த இடத்துல இருந்து திவ்யாவோட அப்பா நிறைய விஷயங்களை வைக்கிறாரு. கொஞ்சம் ஜாலியா தாங்க பேசுறாரு. ரொம்ப ஜாலி டைப் மாதிரி தான் தெரியுறாங்க. ஏன்னா ஃபேமிலியில எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹவுஸ்மேட் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க. திவ்யாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பார்வதியை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபன்னி டோன்ல தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் பார்வதி தான் பதில் சொல்லுவாங்க, அதுதான் பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி திவ்யாவோட அப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, பார்வதி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே லைட்டா கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்கும். மாத்தி நீங்களாம் பயங்கரமா சண்டை போட்டுப்பீங்க. ஆனா பார்வதி ரொம்ப ரிலாக்ஸா யாருக்கு பக்கத்துலயாவது போயிடுவாங்க. அண்ணா நீ பண்ணது சரிதானே, அண்ணா நீ இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டுருவாங்க. அதாவது அந்த பிரச்சனையை உருவாக்குறதே பார்வதி தான். அந்த உருவாக்குன பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறதும் பார்வதி தான். அப்படிதான் ஒரு கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை காமெடியா தான் சொல்றாரு. யாரும் அஃபண்ட் ஆக தேவையில்லை. அதாவது பார்வதி சப்போர்ட்டர்ஸ் வந்து அஃபண்ட் ஆக தேவையில்லை, ஜாலியா தான் சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்ன தெரியுமா, இங்க விளையாட வந்து ஹவுஸ்மேட்ஸை நீங்க என்னனாலும் கேட்கலாங்க, திட்டலாம். அதாவது கமருதீன் ஒரு தப்பு பண்ணா திட்டலாம், திவ்யா ஒரு தப்பு பண்ணா திட்டலாம். ஏன்னா இவங்க வந்து நம்ம கிட்ட திட்டு வாங்குறதுக்கு, என்ன விமர்சனம் வந்தாலும் தாங்கிக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் ஷோல வந்து சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்கள போட்டு அடிக்கலாம். வர பேரண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம அஃபண்ட் ஆகக்கூடாது. ஃபேமிலி கிட்டலாம் அவங்க பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப இதா எடுத்துக்கூடாது. இப்போ வந்து வரவங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ சிவரஞ்சினி வராங்களா, அவங்க பேரு ஸ்ரீரஞ்சினி போல, நான் சிவரஞ்சினின்னு சொல்லிட்டேன். அதுதான் அமித்தோட ஒய்ஃபை பத்தி சொல்றேன். அவங்க வராங்களா, அவங்க எல்லாரையும் போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. இப்ப சாண்ட்ரா கேம் இப்படி இருக்கு, பார்வோட கேம் இப்படி இருக்குன்ட்டு நம்ம அதுக்கெல்லாம் அவங்க மேல கோவப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு சொல்றேன், ஏன்னா இங்க இருக்க பிளேயர்ஸ் கிட்ட நம்ம கோவப்படலாம், ஃபேமிலி கிட்ட எல்லாம் கோவப்பட முடியாது. இப்ப கூட பாருங்க, அப்பா விளையாட்டா சொல்றாரு, திவ்யாவோட அப்பா விளையாட்டா தான் சொல்றாரு, ஜாலியா தான் சொல்றாரு, பாரு இப்படிதான் கேம் பிளே பண்றாங்கன்ட்டு. அது வந்து பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், சிலர் நெகட்டிவா எடுத்துட்டு நீங்க எப்படி அப்படி சொல்லுவீங்க, உங்க பொண்ணு மட்டும் இப்படியா அப்படியான்ற மாதிரிலாம் சிலர் கோவப்பட வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்காக தான் சொல்றேன், பிளேயர்ஸை எவ்வளவு நாள் போட்டு திட்டுங்க, அதே மாதிரி ரிவ்யூ பண்ற எங்களை போட்டு எவ்வளவு நாளா திட்டுங்க. ஆனா இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் வந்து திட்டுறது வேஸ்ட். அப்படி ஃபேமிலி எல்லாம் வெகுடியா தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம பொண்ணு அட்டாக் பண்ணிட்டாங்களா, இவங்களை ஏதாவது பண்ணணும்னு பழிவாங்குற எண்ணத்தோடதெல்லாம் வரதில்லை. எல்லாரும் சும்மா ஜென்ரலா பேசும்போது பேசுறாங்க. அதை பார்வதியுமே ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க. திவ்யா அப்பா சொன்னதை பார்வதியும் ஜாலியா தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கவனிங்களேன், பார்வதி வந்து எல்லாருமே பார்வதியை பத்தி பேசுறாங்க. வர எல்லாருமே ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. அது பாருங்க, விஜய் வந்து நேத்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி தான் ப்ராப்பரா வந்து பிக் பாஸ் கேமை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா விளையாடிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ பார்வதி பேர் மட்டும் திரும்ப வந்துட்டு இருக்கு பாருங்களேன். பார்வதி அதை சரியா புரிஞ்சு காய் நகர்த்துறாங்க. அதாவது கொஞ்ச நாள் அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்காங்கன்னா பார்வதியே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. நம்ம பேரு கொஞ்ச நாள் வெளியே போல, அப்ப திரும்பி ஒரு பிரச்சனையை உண்டாக்குன்னு பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அதாவது வந்து இன்னும் இன்னைக்கு வந்து அமித் ஃபேமிலி வர போறாங்க, திவ்யாவோட ஃபேமிலி வந்ததை காமிச்சிட்டாங்கல்ல, இதை தாண்டி ஒரு ஃபேமிலி வர வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா எனக்கு ஃபேமிலி, அதாவது அந்த ஃபேமிலி அரோராக்கு வந்து பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால ஃபேமிலி வரமாட்டாங்க. ஃப்ரெண்டு வரும்போது அந்த என்னோட டாகியும் கூட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் நேற்று நைட்டு முழுக்க அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி தான், லாஸ்ட்டாக தான் பார்வதி ஃபேமிலியை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்வதி ஃபேமிலியை கடைசியாக விட்டு 24 மணி நேரம் இருக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா பார்வதி ஃபேமிலியும் கமருதீன் ஃபேமிலியும் ஒண்ணா வரப்போகுது. அதாவது பார்வதி ஃபேமிலி வந்து 24 மணி நேரம் இருப்பாங்கல்ல, அந்த கேப்ல கமருதீன் ஃபேமிலி வர மாதிரி சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே கமருதீன் அக்கா இருக்காங்கல்ல, இன்டர்வியூலலாம் வந்து பார்வதியை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு ஃபைட்டை உண்டாக்குறதுக்காக பிக் பாஸ் டீம் அப்படி கூட ஒரு பிளான் வச்சிருக்கலாம். இன்னும் சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ் வரல, விக்ரமோட பேரண்ட்ஸ்லாம் வரல, அடுத்தடுத்த நாள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி இந்த ப்ரோமோவை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இப்ப டைட்டில் வின்னரை பொறுத்த வரைக்கும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல வினோத் ஃபர்ஸ்ட் இருக்காரு, திவ்யா செகண்ட் இருக்காங்க. டஃபா காம்படிஷன் போயிட்டு இருக்கு. யாரு டைட்டில் வின்னர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.